வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, மகா கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க, 6 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க நாளைய தினம் 7/11/2024 கந்த சஷ்டி 6ஆம் நாள் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்யும் பொழுது 6 நாட்கள் விரதம் இருந்த பலனை பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்களும் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க, எல்லாராலையும் நோன்பு இருந்து விரதம் மேற்கொள்ள முடியாது இல்லையா? சில பேருக்கு சூழ்நிலை சரியா கை கொடுக்காது. விரதம் இருக்க முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயங்களை உங்களால முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்து பாருங்க. முடிந்தா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செய்வது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செய்யும் பொழுது அத்தனை நல்லதும் நடக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நடக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கந்த சஷ்டி விரதத்தின் இறுதி நாளுங்க. வரக்கூடிய வியாழக்கிழமையில தான் வருது, அதாவது நாளைய தினத்துல தான் வருது. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நிகழுங்க. மற்ற நாட்கள் சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த 6ஆம் நாள் கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க. சக்தி வாய்ந்த இந்த நாள்ல திருச்செந்தூர் முருகனை நினைத்து நம்மளுடைய வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. இந்த வருடம் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்தே திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்க செய்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் முருகனுக்கு 6 நாட்களும் விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பம் மீளாத துன்பத்துல இருந்து சீக்கிரமாகவே மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறோங்க. இந்த அற்புதமான பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களும் ஆன்மீக குறிப்புகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு முருகா முருகா அப்படின்னு மனமுருகி கூப்பிட்டாலே முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைச்சிடுங்க. அது கூடவே பூஜை அறையில முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. நெய் தீபம், அதாவது அகல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. இது முதல் வழிபாடு, நாளைய தினத்துல முதல் வழிபாடா செய்திடுங்க. வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விடுங்க. கந்த சஷ்டி விரத நாளில் 36 முறை கந்த சஷ்டி கவசம் படித்தோம் அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு வருடத்திற்குள்ள நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கையா இருந்து வருது. இந்த கலியுகத்துல இது சாத்தியம் இல்லை அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 36 முறை கந்த சஷ்டியை படிக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு முறையாவது வீட்டில் படிப்பது அப்படின்றதையோ இல்லை வீட்டில் ஒழிக்க விடுவது அப்படின்றதையும் கட்டாயம் செய்யுங்க. கடுமையான விரதம் அப்படின்னா காலையில் 12 முறை இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்றது, மத்தியானம் 12 முறை சொல்வது, அதே மாதிரி மாலை 12 முறை இந்த கவசத்தை படிப்பது அப்படின்றது தான் மிகவும் கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா 2வதா நாளைய தினத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகணுங்க. காலை அப்படி இல்லைன்னா மாலை, எந்த நேரம் உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்வது அப்படின்றத செய்திடுங்க. அந்த கோவிலுக்கு சென்று முருகனை 6 முறை வலம் வரணும். முருகன் கோவிலில் இந்த 7 நாட்களும் ரொம்ப விமர்சையாக திருவிழா நடக்குங்க. நாளைய தினம் நம்ம எப்பயுமே கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நாளைய தினத்தை தவற விடாமல் முருகர் கோவிலுக்கு போய் அங்கே உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுப்பது, கோவிலில் சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பது, கோவிலை சுத்தம் செய்வது, இது போன்ற சின்ன சின்ன பணிகளை செய்யும் பொழுது முருகனோட அருள் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடுங்க. எத்தனையோ முருகர் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை மேற்கொள்வாங்க. அப்படி விரதம் இருக்கும் முருக பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க.
அவர்களுக்கு சின்னதா வேல் வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க. கூடவே பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை உங்களால தானம் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் செய்யலாங்க. ஒரு முருக பக்தரை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அத்தனை புண்ணியங்க. அதுவும் இந்த சஷ்டி விரதத்துல ஒரு முருகர் பக்தரை வீட்டிற்கு அழைத்து அவர் என்ன சாப்பிடுவாரோ அந்த உணவை அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. விரதம் மேற்கொள்ளாத எத்தனையோ முருகர் பக்தர்கள் இருப்பாங்க. அவர்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போடுவது அப்படின்றத செய்திடுங்க. உங்களால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது நாளைய தினத்துல சாப்பாடு அன்னதானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. அதே மாதிரி நாளைய தினத்துல நீங்க விரதம் இருப்பீங்க இல்லையா, இந்த 6 நாட்கள் என்னால இருக்க முடியல அப்படின்றவங்களும் சரி, 6 நாட்கள் விரதம் இருந்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி, எப்பொழுதும் இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள்ல முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனதில் முருகரை அமர வைத்து அழகு பாருங்க. வேலை சுமை காரணமாக, அலுவலக பணி காரணமாக, இல்ல வியாபாரம் காரணமாக எங்களால விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நான் சொல்லியிருந்த இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்தாலே போதும். இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் நான் செய்கிறேன், இன்னும் ஒரு நல்ல பரிகாரம், என்னோட வேண்டுதல் நிறைவேற ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்றவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய தினம் கட்டாயம் செய்யுங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னா மிளகு பரிகாரங்க. அந்த மிளகு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த முருகனோட அருளால இந்த வருடம் சூரசம்ஹாரமானது வியாழக்கிழமை அன்று வந்திருக்கு, அதாவது நாளைய தினம். அதனால இந்த சக்தி வாய்ந்த நாள்ல ஒவ்வொருவரும் நிச்சயம் முருக வழிபாடு செய்வது அப்படின்றது செய்யணுங்க. நாளைய தினம் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க வெறும் தண்ணீரை மட்டும் பருகி விரதம் இருப்பது அப்படின்றத செய்திடுங்க. அதாவது காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வெறும் தண்ணீரை மட்டும் பருகி முருகனை நினைத்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க. இந்த மாதிரி வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்றவங்க அவர் சௌகரியத்திற்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு கூட நீங்க வழிபாடை மேற்கொள்ளலாம், தவறே கிடையாதுங்க. நவம்பர் 7ஆம் தேதி மாலை திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடைபெறும். அதை டிவியில நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. அதை பார்த்து விட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துருங்க. பூஜை அறையில விளக்கேற்றி வைங்க. முருகனுக்கு உங்களால முடிந்த ஒரு நெய்வேத்தியம் செய்யுங்க. இனிப்பு பலகாரங்கள் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது. சர்க்கரை பொங்கல் இல்ல ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து வச்சிடுங்க. கூடவே 3 மிளகு உங்க கையில எடுத்துக்கோங்க. ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. சிவப்பு துணியில இந்த 3 மிளகை வைத்து முடிச்சாக கட்டி உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. முருகா, அடுத்த வருடம் உனக்காக 6 நாட்களும் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும், என்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேற்றிய உடனே உன்னை திருச்செந்தூர் வந்து தரிசனம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சை முருகனது பாதத்துல வச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில மீளவே முடியாத துன்பம் என்னவோ அதை நினைத்து ஒரு பிரார்த்தனையை வைங்க. முதல்ல உங்க வீட்டில் தலை விரித்து ஆடக்கூடிய பிரச்சனை எதுவோ அது சரியாக வேண்டும் அப்படின்னு இந்த முடிச்ச செய்து முருகன் திருவுருவ பாதத்துல வைத்து தீபதூப ஆராதனை காமித்து வழிபாட செய்யுங்க. முருகனுக்கு வைத்திருந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களோட விரதத்தையும் வழிபாடையும் நிறைவு செய்துக்கோங்க. இப்படி நாளை வரக்கூடிய கந்த சஷ்டி 6ஆம் நாள் விரதத்தை மேற்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போகுங்க. அதுவும் எவ்வளவு நாளுக்குள்ளனா அடுத்த வருடம்குள்ளவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கூட அடுத்த வருடத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை முருகரோட அருளால பிறக்குங்க. இந்த மாதிரி நாளைய தினம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நான் சொல்லியிருந்த இந்த மிளகு பரிகாரத்தை செய்து நீங்க இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாங்க. இந்த முடிச்சு அடுத்த வருடம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், எதுவுமே ஆகாதுங்க. நீங்க ஒரு கோரிக்கையை முருகனிடம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அது இந்த வருடத்திற்குள் நிறைவேறிய உடனே அந்த முடிச்சை கொண்டு வந்து திருச்செந்தூர் கடல்ல சேர்த்து விடுவதாக பிரார்த்தனை செய்துக்கோங்க. நீங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய உடனே அந்த முடிச்சை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சென்று கடல்ல நீராடும் போது உங்க தலையை 3 முறை சுற்றி அந்த முடிச்ச கடல்ல வீசுவது அப்படின்றத செய்திடுங்க. எங்களால திருச்செந்தூர் செல்ல முடியாது அப்படின்னு எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாதுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பின்பு
கோவிலில் எப்பொழுது கூட்டம் குறைவாக இருக்குதோ அந்த நாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து விட்டு வருவது அப்படின்றத கட்டாயம் செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்களும், திருமண பாக்கியம் தேவை அப்படின்றவங்களும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்றவங்களும், கடன் சுமை குறையணும், கடன் அப்படின்றது இனி நான் வாங்கக்கூடாது அப்படின்றவங்களும், கணவரை திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், குடும்பம் சீர்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தலைமேல் நிற்கும் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இந்த மிளகு பரிகாரத்தை நாளைய தினம் செய்யும் பொழுது அத்தனை அற்புதங்கள் நடக்க தொடங்குங்க. யாரெல்லாம் நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.